ஹாய் செல்லகுட்டீஸ், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும். கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டுட்டு மிளகாத்தூள் உப்பும் போட்டு நல்லா கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே இதில் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வணங்கின பின்னாடி அதிலே தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கணும். அடுத்து அதிலே கத்திரிக்காயை போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் வணக்கி விட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 2.5 ஸ்பூன் போடணும். லைட்டாக மிளகாய்த்தூள் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண பின்னாடி உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை எடுத்து ஊற்றணும். புளியை நல்லா கரைச்சி அந்த குழம்புல ஊற்றுங்க. புளி ஊற்றுற பின்னாடி நல்லா 2 கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தேங்காய், அது கூட ஒரு 4-5 பொட்டுக்கல்ல அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஊற்றினாலும் சரி, இல்லை தேங்காய் பாலை மட்டும் எடுத்துட்டு அதை மட்டும் மிக்ஸ் பண்ணாலும் சரி. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இறக்கி வச்சிரு. நல்ல சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. டாடா, பாய்.